தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தில் 12 ஆண்டுகளாக ஆண்டறிக்கை பேரவைக்கு தாக்கல் செய்யாமல் இருப்பது தொடர்பாக சட்டப்பேரவை ஏடுகள் குழு தலைவர் லட்சுமணன் அதிகாரிகளிடம் சரமாரி கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை மாநில அளவிலான ஏடுகள் குழு ஆய்வுக் கூட்டம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது. சட்டமன்ற பேரவை ஏடுகள் குழு தலைவர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏடுகள் குழு உறுப்பினர்கள், திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், மாவட்ட ஆட்சியர் பூங்குடி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர்கள் துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஆண்டறிக்கை பேரவைக்கு வைக்கப்படாமல் இருப்பது குறித்து சட்டமன்ற பேரவை ஏடுகள் குழு தலைவர் லட்சுமணன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். சட்டமன்ற பேரவை ஏடுகள் குழுவினரின் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் சரியான விளக்கம் அளிக்க முடியாமல் திணறினர். மீனவர் நல வாரியம், பிறகு தொழிலாளர் நல வாரியம் மற்றும் தாட்கோ சம்பந்தப்பட்ட அந்த வீட்டு வசதி வாரியத்தின் அந்த 3 துறையின் சார்பில் இந்த கமிட்டி கூட்டம் இங்கே நடைபெற்றது. அதாவது அந்த ஆண்டறிக்கை ஆனுவல் ரிப்போர்ட் உரிய நேரத்தில் அந்த சட்டசபையில் அதை சமர்ப்பிக்காமல் காலதாமதமாக சமர்ப்பித்துக் கொண்டிருப்பதை ஆய்வு செய்து அதை உரிய நேரத்தில் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை சப்மிட் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆய்வுக் கூட்டம் இங்கே நடைபெற்றது. சட்டசபையில் துறை சார்ந்த ஆண்டு அறிக்கையை காலதாமதம் இன்றி சமர்ப்பிப்பது தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டம் இன்றும் தொடரும் என லட்சுமணன் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.